Redmi K30 5G phone இப்போ அஃபிஷியலாவே லான்ச் பண்ணிட்டாங்க. டெய்லி பல ரூமர்ஸ் பல லீக்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இப்போ இந்த போனை அஃபிஷியலாவே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோன் 6.67 inch Full HD Plus ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9. இந்த டிஸ்ப்ளேல பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. 91% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ. இந்த டிஸ்ப்ளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்ப்ளேல இருக்கு. இந்த ஃபோன் 4G அப்புறம் 5G அப்படிங்கிற ரெண்டு வேரியண்ட்ல லான்ச் பண்ணாங்க. 4G வேரியண்ட்ல Snapdragon 730G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசஸர் தான் Realme X2 Proலையும் யூஸ் பண்ணாங்க. இது ஒரு கேமிங் ப்ராசஸர். 5G வேரியண்ட்ல இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண Snapdragon 765G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5G கேப்பபிள் ப்ராசஸர். இந்த ரெண்டு ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 664, 6128, 8128 அப்புறம் 8256GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா. இந்த ஃபோனில் Sony IMX686 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 64 மெகாபிக்சல் லென்ஸ். இதோட அப்பேச்சர் f1.89 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் 1/1.7 inch சென்சார் சொல்லியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் Sony IMX686 சென்சாரோட லான்ச் பண்ணுறது. செகண்டரி சென்சார் ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ். தேர்ட் சென்சார் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார். ஃபோர்த் சென்சார் வந்து 8 மெகாபிக்சல் 120 டிகிரி வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 5G வேரியண்ட்ல மட்டும்தான் 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. 4G வேரியண்ட்ல வெறும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் டியூவல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா இது. 20 மெகாபிக்சல் மெயின் சென்சார். செகண்டரி சென்சார் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார்னு சொல்லியிருக்காங்க. Redmi K30ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 4G வேரியண்ட்ல வெறும் 27 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் ரன் ஆகிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 10ல தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே இவங்க சொந்த UI ஆன MIUI 11 அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை சைனால இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. Redmi K30 Proவை மார்ச் மாதம் லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லான்ச் ஆன Redmi K30யோட 5G வேரியண்ட்டோட ப்ரைஸ் 664க்கு 20,100 லான்ச் பண்ணியிருக்காங்க. 6128 வேரியண்ட்டு 23,100 லான்ச் பண்ணியிருக்காங்க. 120GB வேரியண்ட் வந்து 26,100 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8256GB வேரியண்ட் வந்து 30,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த ஃபோனை கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ணும்போது 5G வேரியண்ட் வராது, 4G வேரியண்ட் மட்டும்தான் இந்தியாவுக்கு வரும். 5G வந்து இந்தியாவில் இன்னும் கூடிய சீக்கிரம் ஸ்பெக்ட்ரமே அவங்க ஏலத்துக்கு விடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4G வேரியண்ட் மட்டும்தான் இந்தியாவில் லான்ச் ஆகும். அப்படி பார்க்கும்போது 4G வேரியண்ட் சைனீஸ் ப்ரைஸை பொறுத்தவரை 664 வேரியண்ட் 16,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 6120GB வேரியண்ட் 17,100 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8128 வேரியண்ட் 19,100 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8256GB வேரியண்ட் 22,100 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல ப்ரைஸிங் தான். இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டோட இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா Realme X2 Proக்கு டேரக்ட் காம்படிஷனாக இந்த ஃபோன் தான் இருக்கும். அந்த ஃபோனும் Snapdragon 730G ப்ராசஸரோட லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஃபோனும் Snapdragon 730Gயோட லான்ச் பண்ணுறாங்க. ரெண்டு ஃபோன்ஸுமே 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் அதில் சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணாங்க. இதில் சோனியோட IMX686 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்கும் கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் பெஸ்ட்டு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சோனியோட சென்சார் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது Snapdragon 730Gயோட தான் எடுத்துகிட்டு வருவாங்க. 5G வேரியண்ட் இந்தியா கொண்டு வர மாட்டாங்க. இந்த ஃபோனை வாங்கலாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டோட இந்தியா லான்ச் பண்ணால் வாங்கலான்னு தான் நான் சொல்லுவேன். Realme X2 Proக்கு Redmi K30 கம்பேர் பண்ணும்போது Redmi K30 நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 27 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டியூவல் பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX686 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரியல்மிக்கு அட்வான்டேஜ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நெக் டு நெக்கில் தான் இருக்குது. பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் Redmi K30 தான் கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.